அதாவது நம்ம ஒரு வருஷம் இந்த வருஷம் நம்ம ஜகாத்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் அடுத்த வருஷம் அதே பொருளுக்கு கொடுக்கணும்னு கேட்டால் தங்கம் வெள்ளி அதே போல ஆடு மாடு கால்நடைகளுக்கு வருஷா வருஷம் கொடுக்கணும். அறுவடைகளுக்கு வருஷா வருஷம் இல்லை, அறுவடைகளுக்கு வருடா வருடம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக சொல்றான், அறுவடைகளுக்கு அன்றைய தினமே உங்கள் என்னது இதை கொடுத்துருங்கன்றான். அறுவடைகளுக்கு அன்றைய தினமே என்ன செஞ்சிருங்க கொடுத்து, என்றைக்கு அறுவடை வருதோ அன்றைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த கட்டளையை வேற எதுக்கும் போடல, அன்றைக்கு கொடுங்கன்னு சொல்லி எதுக்கு சொல்லலை, தங்கத்துக்கு சொல்லலை, வெள்ளிக்கு சொல்லலை, எதுக்கும் சொல்லலை. தங்கம் உங்கள்கிட்ட இப்போ கிடைச்சதுன்னா அன்றைக்கே கொடுங்க. ஹசாத்ன்றது கிடைக்கிற நாள், ஹசாத்ன்றது என்னது கிடைக்கிற நாள். இப்போ உங்களுக்கு விவசாயம் கிடைச்சிட்டு ஒரு வருஷம் ஆகிட்டாது, ஒரு வருஷம் ஆகலை, உடனே நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஆத்து ஹக்கஹு யௌம ஹஸாதின்னு சொன்னால் கிடைச்ச உடனே கொடுக்குறது. தங்கம் 50 பவுன் கிடைச்ச உடனே கொடுங்க அப்படின்னு குர்ஆன் கட்டளை போடலை. குர்ஆன் போட்ட கட்டளை விவசாய அறுவடையில் உடனே என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க. அப்போ உடனே கொடுங்கன்னு அதுக்கு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் உடனே கொடுங்கன்னு சொல்றது எப்படி? அல்லாஹ் சொன்னது விவசாய நிலத்துக்கு மட்டும்தான், விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் உடனே கொடுங்கன்னா, மற்ற எதுக்கும் உடனே கொடுங்கன்னு அல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லவில்லை. ரைட். அப்போ உடனே கொடுங்கலன்னா எப்படி கொடுக்குறது? உடனே கொடுக்க தேவையில்லைன்னு விளங்குது, கிடைச்ச உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விளங்குது. வருஷா வருஷம் கொடுக்குறதா, மாசா மாசம் கொடுக்குறதா, எப்படி எப்படி கொடுக்குறது? அன்றன்று கொடுக்குறதான்னு கேட்குறாங்க. அன்றன்றாடம் கொடுக்குறதாக இருந்தால் தானே உடனே கொடுங்கன்னு ஆயிருமே. அன்றன்றாடம் கொடுக்குறதா இருந்தால் உடனே கொடுங்கன்னு ஆகிரும். இப்போ அது அல்ல, அது அல்ல. ஆனால் எந்த கால முறையில் கொடுத்து வாரது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் சஹாபாக்களுடைய காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரும் வரைக்கும் அதை பிராக்டிக்கலாக எப்படி நம்ம செஞ்சு வரோம்னா வருஷா வருஷம் ஒவ்வொரு வருடமும் தான் என்ன செய்யற செஞ்சுட்டு வரோம். இந்த அறுவடையை தவிர மற்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்படி பிராக்டிக்கல் ஒரு வடிவம் நம்ம எப்படியோ கொடுத்தாகணும். பிராக்டிக்கல் வடிவம் இந்த மாதிரியான முறையில் வருவதனால நாங்களும் முரண்படாமல், ஏன்னா இதில் இந்த இஸ்லாமிய அறிஞர்களும் முரண்பட்டது கிடையாது. இன்றைக்குள்ள மௌலவி பி.ஜே. அப்துல் அவருடைய முரண்பாட்டை தவிர வேற எந்த அறிஞர்கள் என்ன செஞ்சதில்லை, அதில் முரண்பட்டதே கிடையாது. ஏனென்றால் ஒரு விஷயம் எங்களுக்கு கன்ஃபார்ம், அன்றைக்கு கொடுங்க என்ற கட்டளையில் தங்கம் வெள்ளி இல்லை, அது கன்ஃபார்ம். எங்களுக்கு கால்நடைகள் இல்லை, அது அறுவடைக்கு மட்டும்தான். ஆனால் ஒரு காலம் தாழ்த்தி தான் இது கொடுக்க வேண்டி வருதுன்னு விளங்குது. எனவே இது எப்படி அப்படின்றத பிராக்டிக்கலாக இன்று வரைக்கும் முரண்பாடு இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய வடிவம் எது? இந்த வருடா வருடம் என்றது. எனவே அதுதான் எங்களோட பெரிய ஒரு ஆதாரம். எங்களுடைய பெரிய ஒரு ஆதாரம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முரண்பாடு இல்லாமல் செய்து வரக்கூடிய இந்த விஷயம்தான் பெரிய ஒரு ஆதாரம். இது ஜகாத்துக்கு மட்டும்தான ஆதாரம் என்றா இல்லை, நிறைய 20-30 மசாலாக்கள் அப்படி என்ன செய்யலாம் நீங்க பார்க்கலாம். உதாரணமாக ஆமீன் சொல்றோம், ஒவ்வொரு தொழுகையிலும் சத்தமிட்டு ஆமீன் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஆமீன் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாங்க, சத்தமிட்டு சொல்லுங்கன்னு சொல்லல. சத்தமிட்டு சொல்லுங்கன்னு ரசூலாங்க சொல்லல, எப்படி சொல்லுங்கன்னு ரசூலாங்க சொன்னதா ஆதாரங்கள் இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம், சத்தமிட்டு தான் என்ன செய்யறோம் சொல்றோம். சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து சத்தமிட்டு ஆமீன் சொல்றது தான் ஹதீஸ்ல நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சத்தமிட்டு ஆமீன் சொல்றது தான் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம சத்தமிட்டு, ஒரு ஆள் கேட்கிறாரு ரசூலுல்லாஹ் சத்தமிட்டு ஆமீன் சொன்னா வந்துக்கிறா வரல, எனவே நான் மௌனமா தான் ஆமீன் சொல்ல போறேன்னா ஒண்ணு என்ன செய்ய போறேன். அதுதான் ஹனபி மذஹப்ல என்ன செய்யறாங்க, சத்தம் இல்லாம என்ன செய்யறாங்க ஆமீன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சுன்னா என்ற அடிப்படையில் அதுதான் சரியான, அதான் என்ன செய்யணும் செய்யணும். சத்தமிட்டு ஆமீன் சொல்றதுக்கான எந்த செய்தியும் இல்லை. தராவி தொழுகையில எல்லாரும் சத்தம் போட்டு தான் என்ன செய்யறாங்க ஓதுறாங்க. ஒரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி தொழுகையில சத்தம் போட்டாங்க. ஜனாசா தொழுகையிலே சத்தமிட்டு ஓதினாங்கன்னு இல்லை, தராவி தொழுகையிலே சத்தமிட்டு ஓதினாங்கன்னு இல்லை. ஆனா நாங்க என்ன செய்யறோம், ஜனாசா தொழுகையில சத்தமிட்டு ஓதுறது இல்லை, தராவி தொழுகையில சத்தமிட்டு ஓதுறோம். அது எப்படி பிரிச்சோம்? ரெண்டு தொழுகையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் மட்டும் தான் வரும். ஜனாசா தொழுகையில சத்தம் போட மாட்டோம், தராவி தொழுகையில இரவு தொழுகையில சத்தம் போடுவோம். சரியா? அது எப்படி? அது பிராக்டிக்கல், பிராக்டிக்கல் வடிவத்தில் என்ன செய்யல, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யல செய்வது இல்லை. அதே போல இஹ்ராம் அணிஞ்சா நகம் வெட்டக்கூடாதுன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். இஹ்ராம் அணிஞ்சா நகம் வெட்டக்கூடாதுன்னு எந்த செய்தியுமே இல்லை. இஹ்ராம் அணிந்தால் நகம் வெட்டக்கூடாதுன்னு ஒரு லைவான ஹதீஸ் கூட என்னது இல்லை. ஆனால் டோட்டல் இஸ்லாமிய சமுதாயமும் இஹ்ராம் அணிந்தால் நகம் வெட்டக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் விருந்து வரோம். இதுக்கு ஆதாரம் குர்ஆன் சுன்னால இல்லாட்டி பின்பற்றுங்கன்றதல்ல, குர்ஆன் சுன்னால உள்ள ஒரு விஷயத்தை செயல் வடிவத்தில் நாங்கள் இப்படித்தான் என்ன செய்யறோம் புரிஞ்சிக்கணும் என்பதுதான் அதற்கான ஆதாரம். இது மாதிரி பல விஷயங்களுக்கு அதில் ஒன்று தான் இது. எனவே வருஷா வருஷம் என்ன செய்யணும், ஒவ்வொரு வருடம் நீங்க கொடுத்து ஆக வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.